Hi there, today நம்ம யூனிட் பகர் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஏஜ் கேப்ல வித் மை ப்ரொஃபஸர். ஓகே, ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இன்றைக்கி தான் காலேஜோட ஃபஸ்ட்டு டே, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் தான் போவீங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி முக்கியம், அவுட் பஸ்லாம் வேணாம், வெஹிக்கிளும் வேணாம், ஸோ நீ வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு காலேஜுக்கு ஸ்கூட்டியில் போகணுன்னு ரொம்ப ஆசை, பட் உங்கள் வீட்டில் விடலை, அலோவ் பண்ணலை. ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்போது ரூட்டில் கரெக்டாக தெரியுதான்னு பார்ப்போம். எங்களுக்கு எப்போ உனக்கு ஓகே சேஃபாக இருப்பான்னு தோணுதோ அன்றைக்கி வாங்கி கொடுக்குறோன்ட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு போவோம், அதுக்கப்புறமா எப்படி அடம் பிடிச்சி ஸ்கூட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் போகிறீங்களா? ஸோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, புதுசு, அதுவும் இல்லாமல் கோஎட் வேறையா. ஸோ நீங்கள் படித்தது ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான். ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு எப்படி ஒரு பசங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கோஎட்டில் போய் சேர்றீங்க. அதாவது 5th வரைக்கும் ஓகே, 5th வரைக்கும் அப்படின்னா கோஎட் தான். ஸோ அதுக்கு மேலே 6th to 12th வரைக்குமே கேர்ள்ஸ் ஸ்கூல் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ரொம்பவே. காலேஜ் பஸ்ஸும் வந்து கரெக்டாக உங்ககிட்ட நிற்கிது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறலான்னு போகிறீங்க. ஃபஸ்ட்டு டைமே வந்துட்டு கதவு நீங்கள் திறக்க தெரியாமல் நீங்கள் இந்த பக்கம் கதவு திறக்க, உள்ளே ஆல்ரெடி வந்துட்டு கதவு திறந்து விட யாராவது இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம தான் திறக்கணும், நீங்கள் போய் கதவு கிட்ட நிற்க, அவங்களும் கதவு திறக்க, டமார்னு ஒரு இடி தலையிலே வந்துட்டு நெத்தியில் சம்மாடி அப்படி போச்சு அங்கேயே விழுந்துடுறீங்க. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் ஓடி வராங்க, அப்படியே வந்துட்டு எழுந்துச்சு தூக்கி விடுறாங்க. நீங்கள் தலையை தேய்ச்சிட்டு நிற்கிறீங்க. ஃபஸ்ட்டு டேவே புள்ளி பண்ண எப்படி சொல்கிறது, பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுச்சா. ஸோ அப்படியே வந்துட்டு படம் போகலப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. மரியாதையாக போ, எவ்வளோ ஃபீஸ் கட்டிக்கிறேன், ஃபஸ்ட் டேவே நீ மட்டும் போடலான்னு பார்க்குறியா போ அப்படின்னு தரத்தி விட்டுறாங்களா. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ பஸ்ஸில் முன்னாடியே வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தது யார் அப்படின்னா ஜிமின் தான். ஸோ ஜிமின் உட்காந்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் விழுந்ததை பார்த்து செம்ம சிரிப்பு வந்திருக்கும். பயவில் சிரின்னு சிரிக்குது. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. கர்மம், இவன் முன்னாடி விழுந்துட்டேனே, எப்படி சிரிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஆனால் ஜிமின் பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் கையை வச்சு அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறீங்க. ஐயோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் காலேஜே வந்திருக்கோம். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஸ்டாப்பில் ஒருத்தவங்க ஏறுவாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏறுறாங்க, பாய்ஸ் வந்துட்டு ஏறுவாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு காலேஜுக்கே போய் இறங்கிட்டீங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ பெரிய கேம்பஸ்ஸு, எங்கே போகிறது என்ன ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு, அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. பேந்து முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் கேம்பஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ அப்படி அங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டே இறங்கியிருப்பீங்க. கேர்ள்ஸ்லாம் ஃபஸ்ட்டே இறங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் இறங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. டம்முன்னு ஒரு சத்தம், என்னடான்னு திரும்பி பார்த்தா பஸ்ஸில் தான் கீழே பார்க்குறீங்க. ஸோ கீழே பார்த்தா ஜிமின் தான். அதே மாதிரி நீங்கள் எப்படி அந்த கேட்டில் முட்டி விழுந்தீங்களோ அதே மாதிரி அவரும் முட்டி பொத்துன்னு கீழே விழுந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு செம்ம சிரிப்பாக இருக்குது. அப்படியே போயிட்டு நீங்கள் முன்னாடி நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னமோ தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த பஸ்லேயே அந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ பார்த்த ஒரே பர்சன் ஜிமின் தான். ஸோ அவர் தான் உங்களை பார்த்துருச்சாரா? இப்போ அவர் விழுந்துட்டாரா? நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே கை கொடுக்குறீங்க. அவர் அப்படியே மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரி திருப்பிக்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஓரா பண்ணாத கை கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜிமின்னு பார்க்க ப்ரெஷர் மாதிரி தான் இருக்கார். ஏன்னா ஐடி கார்டு இல்லை, புதுசாக வந்துட்டு ஒரு மாதிரி பந்த முடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் பார்த்தது கண்டுபிடிச்சிட்டிங்க ப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கை கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. ஸோ அப்படி தூக்கி விடுறீங்க. அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு இந்த பேண்ட்டு சட்டையெல்லாம் வந்துட்டு தட்டி விடுவோம். ஸோ அப்படி தட்டி விட்டுட்டு அப்படியே 2 பேர் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நான் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீ அப்படிங்கிறீங்க. நானும் தான், நிஜமாவா அப்படிங்கிறாரு. ஆமாம், நான் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் நான் இன்ஜினியரிங், நீ எந்த ஏதாவது ஆர்ட்ஸா இல்லை இன்ஜினியரிங்கான்னு கேட்குறீங்க. ஹலோ, என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுது? நான் ஒரு இன்ஜினியர் ஆக போகிற பையன், ஐம் இன்ஜினியர் அப்படிங்கிறாரு. இன்ஜினியரா? அதான் படிக்கட்டு கூட கரெக்டாக தெரியாமல் கீழே விழுந்தியோ அப்படிங்கிறீங்க. அதுக்கு என்னடி சம்மந்தம்? காலையிலே நீ விழுந்து பண்ண வரணும்ல. ஸோ அது மாதிரி தான் தெரியாமல் ஸ்லிப் ஆகிடுச்சு. என்னப்பா இதுக்கு சரியாக போச்சு, நீயும் சிரிச்சிட்ட நானும் சிரிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி வா போகலாம், உனக்கு டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுக்கு தெரியும், வா எவனையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே 2 பேர் போயிட்டுருக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு, சும்மாவா விடுவாங்க சீனியர்லாம், அப்படியே கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க 2 பேரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜிமின் வந்துட்டு
ஏய் போவேணா திரும்பி பார்க்காதப்பா போகலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஏய் கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. பைத்தியக்காரி திரும்பாதடி ரேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் திரும்பிடுறீங்க. ஸோ ஏய் இங்கே வா அவனையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னி சேர்த்து கூப்பிட்றாங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹோபி தான். ஓகேவா? ஸோ ஹோபி வந்துட்டு அங்கே சீனியர். இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ 2 பேரும் அப்படியே போகிறீங்க. ஜிம்மின் கொஞ்சம் தனாவட்டாக தான் வராரு. ஸோ நீங்கள் அப்படி பொண்ணு குட்டியாட்ட போகிறீங்க. அண்ணா அப்படிங்கிறீங்க. என்ன அண்ணான்னு கூப்பிட்ற? சீனியர் ஓகேவா அப்படிங்கிறாரு. ஓகேங்க சீனியர் அண்ணா அப்படிங்கிறீங்க. ஜிமிக்கு சிரிப்பாக இருக்குது. சிரிச்சிட்றாரு. உடனே ஹோபிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் என்னடா சிரிப்பு, அவன் அண்ணன் கூப்பிட்னா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை அது ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. நீங்கள் ஏன்டா இப்படி மாட்ட வாங்குற, கம்முன்னு விட்டுருப்பான், இவன் சிரித்து எச்சா ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பயந்துட்டு நிற்கிறீங்க. ஸோ இங்கே ஹோபி என்னடா உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மண்டையிலே நங்கன்னு ஒரு கொட்டு. ஸோ ஜிமின்லாம் கடுப்பாயிடுச்சு. திருப்ப ஒரே பலார்னு ஹோபி அடிச்சிட்டாரு. ஸோ அடிச்சதுக்கப்புறம் சீனியர்லாம் சும்மா விடுவாங்களே என்ன, ஆளுக்கு ஆய்வுன்ட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிமினை பிடிச்சி எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. பைத்தியக்காரா வந்த அன்றைக்கே வேலையை கட்டிட்டியா, யாரா நீ எங்கே தானே வர, சீனியர்டா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அமைதியாக வந்திருக்கலாம்ல, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எல்லோரும் தாத்திட்டு வராங்க. 2 பேரும் அப்படியே அங்கே இங்கேயும் சந்துக்குள்ள பந்துக்குள்ளெல்லாம் பூந்து ஓடுறீங்க. ஓடி போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஓடுறீங்களா. ஸோ ஓடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா போய் பொத்துன்னு கால் தடறி கால் தடுக்கி விட்டு நீங்கள் நீங்கள் விழாத பார்த்து திரும்ப உங்கள் கூட தானே ஜிம் ஓடி வந்திருப்பாரு. ஸோ இழுத்துட்டு தானே போயிருப்பீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. அப்படியே எஞ்சி பார்த்தா முன்னாடி ஒரு மனுஷன் அப்படியே பிளாக் கலர் ஷூ, பிளாக் கலர் பேண்ட்டு, அப்படியே வந்துட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் இருக்காரு. யாரா இது கருன்னு ட்ரெஸ் பண்ணியிருக்குதுன்ட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தா ஒரு மாதிரி கோல்டு ஃபேஸ் வச்சுட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஆத்தாடி இவனும் சீனியராக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தொக்கா மாட்டினாண்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஏய் எதுக்கடி முதல்ல ஓடுறேன், அவன் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டோமா, வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமின் பேசுறது கேட்டு ஸோ அவரும் வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்தது வேறு யாரும் இல்லை, யூங்கி தான். ஸோ அவரும் வந்துட்டு ஏய் என்ன நீ பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன நீங்களும் சீனியரா அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்குறாரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, என்ன நீ பார்த்துக்குவ, நீ எதுக்கு அவங்கள அடித்த, அவங்க அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், உங்களை இப்போ யாராவது கொட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா, ஒரு போனால் கூட அவங்கள அடித்தா திருப்ப ஏதாவது அதோட தற்காப்புக்கு ஏதாவது பண்ணும். ஸோ என்ன அடித்தா நான் சும்மா இருப்பேனா, இவங்கள அடிக்கத்தான் என்ன எங்கள் அம்மா பெற்று வளர்த்துனாங்களோ அப்படின்னு சொல்லி ஓவரால் ரூல்ஸ் பேசுகிறாரா. ஸோ இவங்க வந்துட்டு வா யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. யாராக இருந்தால் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னி இப்போ தான் வந்துட்டு நோட் பண்ணுறாரு. ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா காட்டுற அப்படின்னு சொன்னால் பேண்ட்டு பாக்கெட்டே காட்டிகிட்டே இருக்காரு. என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜிம்னி நீங்கள் அப்படி முறைக்க கருமை பிடிச்சவாளே பாரு அந்த பேண்ட்டு பாக்கெட்டில் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த பேண்ட் அந்த இதில் வந்துட்டு ஐடி கார்டு மாட்டியிருப்பாங்கள்ல. ஸோ அதில் ஐடி கார்டு இருக்குது, பார்த்தா ப்ரொஃபஸர்னு இருக்குது, யூங்கின்னு போட்டிருக்காங்க. தாடி ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி போய் பொண்ணு குட்டியாக நின்றுக்கிட்டீங்க. ஸோ ஜிம்னு அப்படியே அமைதியாக ஒரு பவ்யமாக போய் நின்ட்டாரு. பையன் சும்மா சீனியராக இருந்தால் கூட சண்டை போட்டிருப்பாரு, ப்ரொஃபஸர் ஆச்சு அதனால வந்துட்டு சாரிங்க சார் அப்படின்ட்டு போய் நின்றுக்கிட்டாரு. ஸோ இப்போ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே யூங்கி பின்னாடியே போகிறீங்க. யூங்கி அங்கே போனதுமே ஹோபின்ட்டு ஆத்தாடி இந்த ஆங்கிரி பேடுங்களா இங்கே வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கவும் டேய் அங்கே பின்னாடி பாரு அந்த 2 சிறுவண்டங்களும் தான் அந்த மாதிரி பண்ணிக்குன்னு நினைக்கிறேன், போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ யூங்கி வந்துட்டு மிஸ்டர் ஹோபி அப்படின்னு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஓடிப்பாங்க, யூங்கி மட்டும் லாஸ்ட்டாக போயிருப்பாரா. ஸோ அவர் மட்டும் நிற்க சொன்னது வேறு வழியே இல்லாமல் நிற்கிறாரு. போன வருஷம் இதே இடத்துல நீ எப்படி இருந்த, இந்த வருஷம் சார் வந்துட்டு சீனியர் ஆகிட்டிங்களோ அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கேட்குறாரு. சார் அது வந்து சும்மா ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறாரு. டேய் என்னடா ட்ரை பண்ணேன், புதுசாக வரவங்களை எப்படி தான் பயமுறுத்துவீங்களா, அவங்களாம் அடிக்க நீங்கள் யார், இதே மாதிரி இன்னொருக்கா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துருவேன் ஓகேவா, கிழிச்சுனா 4 கிழிச்சு கொடுத்துருவேன், நீ எங்கேயும் படிக்க முடியாது, பாலை சுருட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அப்படியே ஹோபி வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் மாற்றிட்டு போகிறாரு. இங்கே என்ன முறப்பு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ இங்கே ஜிவனுக்கு சிரிப்பாக இருக்குது. என்னவா அண்ணா இப்போ பாரு எப்படி போகிறான்னு, தேவைதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்ககிட்ட அப்படியே திரும்பி 2 பேர்த்தையும் பார்த்து கோல்டாக தான் பேசுகிறாரு. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறீங்க. தெரியுமா கிளாஸ் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. டே உனக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு மட்டும் எப்படி சார் தெரியும், நானும் ஃப்ரெஷர் தானே அப்படின்னு சொல்லவும் வாய் ஓவராக இருக்குது,
கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதோ இப்படி போயிட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரூட் இருக்கும், ஸோ அதை பார்த்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் இவன் வேறு அப்படின்ட்டு சார் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேர் போயிட்டுருக்கீங்க. இப்படி ஜிமினா என்னடா இது வந்த அன்னைக்கு நான் விழுந்து நீ விழுந்து 2 பேரும் சேர்ந்து விழுந்து ஐயோ ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பஸ்ஸில் உன்னை மொத பார்த்தேன், அப்போ இருந்து நான் விழுந்துகிட்டே இருக்கிறேன். இன்னும் உன்னால் எனக்கு என்னென்ன வரப்போதோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஏன் இன்னையோட கட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி தான் நம்ம ஃப்ரெண்டே ஆனோம், இனிமேல் என்னால் கட்டெலாம் பண்ண முடியாது, நீ தான் என் ஃப்ரெண்டு, என்ன ஆனாலும் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சாட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படி தான் கிளாஸ்க்கு போகிறீங்க. இப்போது அப்படி தான் நீங்கள் ஒரு வழியாக ஃபைனலாக கிளாஸை கண்டுபிடிச்சி போயிடுறீங்க. ஸோ கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் வெல்கம் போல் ஃபஸ்ட்டு டே இல்லையா, ஸோ எல்லாத்தையும் இன்ட்ரோ கேட்குறாங்க. இன்ட்ரோலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் நீங்கள் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒரு மிடில் ஆஃப் த பெஞ்ச் ஓகேங்களா. ஸோ ரொம்ப லாஸ்ட்டில் ஃப்ரெண்டும் இல்லை, மிடில் உட்காந்துருப்பீங்க. ஸோ 2 பேர்த்துக்கு வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. சும்மா தனி பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிறையா டீச்சர்ஸ்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்கு மேலே போயிருக்கும். ஃபஸ்ட்டு செமிஸ்டரே வந்துருச்சு. ஸோ 2 பேரும் விழுந்து படிக்கிறீங்க. நல்லா படிக்கிற பசங்க தான் 2 பேருமே. ஸோ வந்துட்டு இன்ஜினியரிங்கில் சீட் கிடைக்கிறதால நல்லா படித்தா தானே கிடைக்கும். ஸோ நல்லா படிக்கிற பசங்க தான். ஸோ நல்லா வந்துட்டு நல்லா படிப்பீங்க, விழுந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜிமின்னா வந்துட்டு ஐயோ நான் முடியலடி அப்படிங்கிறாரு. நீங்கள் மூடிட்டு படிடா நாயே, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு முடியலன்ட்டு வாய் மூடி படி அப்படின்னு சொல்லிட்டு யார் முடியலன்னு சொல்கிறீங்களோ இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களை பூஸ்டப் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா. ஸோ அப்படி தான் நல்லா படிப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போ வெளில அந்த ஹால் விட்டு போவீங்களா. ஸோ போகிறப்போ படான்னு சத்தம் கேட்குது. என்னடா இது டப்புன்னு சத்தம் கேட்குதுன்னு நீங்கள் ஜிமின் திருப்பி பார்த்தா யூங்கி தான் ஒரு பையனை போட்டு அடிச்சிட்ருக்காரு. அம்மாடியோ என்னது இப்படி அடிச்சிட்ருக்காரு, டேய் ஞாபகம் இருக்கா, இவர் தான் நம்மளை ஃபஸ்ட் டே காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் நான் இன்றைக்கி எதை இவரை பார்க்குறேன், இவர் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியலையே, நல்ல வேலை இவர் நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாடா தப்பிச்சோம், இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் போலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு 6 மந்த் வந்துட்டு அடுத்த செமஸ்டரில் வரலாம். அந்த மாதிரி டேஸ் வந்துட்டு நிறையா போயிட்டே இருக்குது, நல்லா படிப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இவங்க வந்துட்டு ஒன்றா யாரையாவது திட்டுவார், இல்லைன்னா யாரையாவது அடிப்பார். இப்படியே தான் நீங்கள் 2 பேரும் நினச்சிக்கிறது ஒரே விஷயம், நல்ல வேலை இந்த மனுஷன் நம்ம கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே அந்த செமஸ்டர் முடியுது. உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் ஜிம் 2 பேர் மட்டும் தான் பேசிகிட்டே இருப்பீங்க, வேறு யார் கூட பேச மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வேறு யாரும் தேவையும் இல்லை, சாப்பிட போகிறதுனாலும் சரி எல்லாமே சரி 2 பேர் மட்டும்தான். இப்போ என்னென்னா உங்களுக்கு சீனியர்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ ஆல்ரெடி சீனியர் கூட நிறைய பிரச்சனை அப்படிங்கிறனால சீனியர் கிளாஸ் பக்கமே போக மாட்டீங்க. இப்போ வந்துட்டு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, அப்படியே அடுத்து இன்னொரு இயர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ செகண்ட் இயர் போவீங்களா. ஸோ இப்போ நீங்கள் சீனியர் ஆகிட்டீங்க. ஸோ செகண்ட் இயர் போகிறப்போ நீங்கள் போயிட்டு கிளாஸில் உட்காந்துருப்பீங்க. என்ன ஆகும் அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு உங்களோட சீனியர் மறுபடியும் மேலே இருப்பாங்களா. ஸோ அவங்களாம் வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் இயர் படித்தப்போ எல்லா ஸ்டாஃபும் நல்லா கைண்டாக இருந்திருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் செகண்ட் இயர் வந்துட்டிங்க, இதுக்கு மேலே 3 வருஷம் நம்ம வந்துட்டு ஒரே ப்ரொஃபஸரை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 3 வருஷத்துக்கு அவங்கவுங்களே தான் வருவாங்க ஓகேவா. அடுத்த வருஷம் வேறு ஆள் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையாவது ப்ரொஃபஸருங்கிட்ட வம்பு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 3 வருஷம் அவங்க மூஞ்சில் தான் பார்க்க வேணுமா இருக்கும். ஸோ வச்சு செஞ்சுருவாங்க, பார்த்துக்கோங்க, பத்திரமா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுவும் வந்துட்டு அந்த ஆங்க்ரி பேர்டு இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிமினும் நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா இப்படி மாட்டிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது கிளாஸ் ஃபஸ்ட் ஹவர் வருது. ஸோ ப்ரொஃபஸராக யார் வராரு அப்படின்னா நம்ஜூன் தான் வராரு. உள்ளே வந்ததுமே நீங்கள் வா அப்படிங்கிறீங்க. ஜிமின் வாயிலே அடிச்சுட்டு வாயை மூடு, ஆரம்பிக்காத, 3 வருஷத்துக்கு இவங்க தான் பார்க்கணும், வான்னு இருக்காத அப்படிங்கிறாரு. 3 வருஷம் என்ன 30 வருஷம் கூட பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கை வச்சு நம்ஜூனையே பார்த்துருக்குறீங்க. செம்மையாக கிளாஸ் எடுக்கிறாரு. பேசாமல் 4 வருஷத்துக்கு இவங்களே போட்டிருந்தா என்னவா, கல் நெஞ்சக்கார யூனிவர்சிட்டியாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. கேவலமாக இருக்கு ஓயன், இப்படி வலியாத அப்படிங்கிறாரு. அடுத்து வந்துட்டு ப்ரொஃபஸர் யூங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அடுத்து வந்துட்டு யூங்கியோட கிளாஸ் அப்படின்னு சொல்லவும் ஓகே அடுத்து வேறு யார் அப்படின்னு பார்த்துருக்குறீங்க. பார்த்தா வருது யூங்கி. உங்களுக்கு வந்துட்டு யூங்கியோட பேரும் பேர் தட் மீன்ஸ் உங்களுக்கு அன்னைக்கு பார்த்தது இல்லையா, பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ப்ரொஃபஸருங்கிறத நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூங்கி ஜிம்மி என்னடா இவரா அப்படின்னு சொல்லவும் அவங்க ஆங்கிரி பேர்னு சொன்னது இவரே தானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களா. இவங்க காதில் கேட்டுருச்சு. எந்திரிங்க 2 பேரும், கிளாஸில் என்ன பேச்சு வந்து வராமையும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மி வந்துட்டு சார் அது வந்து அப்படின்னு சொல்லவும் இது வந்து கெட் அவுட் அப்படின்னுறாரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு பூமம் மாதிரி தலையாட்டிட்டு வெளியே போகிறீங்க. நீ எதுக்கு போகிற அப்படின்னு உங்களை கேட்குறாரு.
கெட் அவுட்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், நான் அவனை சொன்னேன் அப்படிங்கிறாரு. பட் நானும் தானே சார் பேசினேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா நீ வெளில போ, டேய் நீ வர்றா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது எங்கள் ரெண்டுத்தையும் பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு, தப்பு 2 பேர் பண்ணால் பனிஷ்மெண்ட் 2 பேர்த்துக்கு கொடுக்கணும், இந்த பார்ஷாலிட்டியெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போய் நின்றுக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு செம கடுப்பாயிடுது. ஸோ என்ன திமிரு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே யுங்கிக்கு வந்துட்டு ஜிமின் பார்த்தா கோவர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் டெய்லி வந்துட்டு அவர் வருவார். ஸோ 2 பேரும் பேசவே மாட்டீங்க, பேசினா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுப்பார், போவார். இப்படியே டேஸ்லாம் போயிட்டே இருக்கிற உங்களுக்கு என்னவோ தெரியல, அவர் இப்படி ஸ்ட்ரிக்டாக கோல்டாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே யுங்கியோட கிளாஸ் அப்படின்னா யுங்கியவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுற, கிளாஸை கவனி அப்படிங்கிறாரு. கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ யூங்கி வந்துட்டு சாக் பீஸ் எடுத்து தலையில் டமார்னு போட்டுடுறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நிற்கவும் ஜிமினுக்கு சிரிப்பாக வந்துடுது. ஸோ சார் அப்படின்னு எந்திரிக்கிறீங்களா, என்ன கனவு கட்டுருக்கியா அப்படிங்கிறாரு. இல்லைங்க சார் அப்படிங்கிறீங்க. சொல்லு மேடம் என்ன கனவு கண்டீங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை கட்டி நின்றுட்டாரு. ஸோ எல்லாத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நிற்க வச்சிட்டாரா இப்படியாவது கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு அவள் என்ன கனவு கண்டிருப்பான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே மனகிட்டு சிரிக்கிறாரா. ஸோ நீங்கள் வாயை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் காலை போட்டு மிதிக்கிறீங்க. ஸோ இந்த பக்கத்தே இவங்க இருந்துட்டு, சொல்லுங்கள் மேடம் அப்படி என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏதோ ஒரு இதில் வந்துட்டு ஜிமின் வந்து, உண்மை சொல்லிடு, உனக்கு தான் அவரை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரா. அந்த பக்கி பேச்சு கேட்டு நீங்களும் உங்களை பற்றி தான் சார் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. சொன்னதுக்கப்புறம் தான் ரியலைஸே ஆகுது இந்த ஜிமின் சொன்னது அப்படியே சொல்லியிருப்பீங்கன்னு. ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்து சண்டாலாக என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னடி அப்படியே சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பக்கம் இவங்க வந்துட்டு ஃபைன் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாரா. ஸோ நீங்கள் ஓகே அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே கப்பச்சுப்புன்னு உட்காந்துருக்காரா. என்ன கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் எதுவும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஜிமினும் வந்துட்டு வெளில வந்துட்டு நீ என்னடி பண்ண அப்படியே சொல்லிட்ட அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் ஜிமின் நான் அப்படி சொல்கிறப்போ அவர் கோவமே படலை, ஒரு மாதிரி அவரோட காதலாக பார்த்தியா ரெட் கலரில் ஆச்சு. ஒரு வேளை அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது அந்த ஆங்கிரி பேர்டுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறியா, யாருக்கண்டா இருந்தாலும் இருக்கும், ஏன்னா இருக்கலாம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா ஏனான்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டேன், ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே இவங்கவே பார்த்துட்டே இருக்கீங்களா. ஸோ அவரும் வந்துட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளில வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சார் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லவும் கேபினுக்கு வா அப்படின்ட்டு போயிடுறாரா. ஸோ நீங்கள் கேபினுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே புக்காக எடுத்துகிட்டு கேபினுக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு சார் எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் எது எதோ கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கிளாஸில் அத்தனை பேர் பண்ணி எப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இவ்வளோ நேரம் அப்படியே பொண்ணுக்கிட்ட கம்பிட்டே இருந்திருப்பீங்க, பட் இப்போது ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதனால சொன்னேன். என்னப்பா நீங்கள் தானே கேட்டீங்க என்ன கனவு கண்டேன்னு, போய் சொல்லக்கூடாதுல்ல அதனால உண்மை சொன்னேன் அப்படிங்கிறீங்க. பேச்சே கொஞ்சம் டோன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க. பூனை குட்டியாட்ட கிளாஸில் இருந்துட்டு இன்றைக்கி என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பூனைக்குட்டியாட்டனா நீங்களும் பூனைக்குட்டியாட்ட தான் இருக்கீங்க அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு இங்கே பாருவேன், என்ன நானும் கொஞ்ச நாளாக உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன் போக்கு சரியில்லை, அதுக்காக தான் வர சொன்னேன் ஓகேவா. தேவையில்லாமல் ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்காத, நேமை ஸ்பாயில் பண்ணிக்காத, தேவையில்லாமல் என்னோடய நேமை சேர்த்து கெடுத்துறாத, வந்தியா படிச்சியா போனியா அதோட இருக்கணும் ஓகேவா அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்புகிறாரு. நீங்கள் சரி ஓகே சார் அப்படின்ட்டு கிளம்பிடுறீங்க. என்னடா அது போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறதுக்குள்ள ரிட்டன் வந்து சார் அப்படிங்கிற மாதிரி கண்ணடிச்சிட்டு போகிறீங்க. ஸோ இவங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது, என்னவோ தெரியல. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ பண்ணுறப்போ அவருக்கு காதெல்லாம் ரெட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படியே ஒரு காதை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நின்றுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போது அடுத்த நாள் ஆகுது. ஸோ அடுத்த கிளாஸ் உங்களுக்கு இவங்களோட கிளாஸ் வருது. மேடம் இப்போல்லாம் ஒரு முடிவில் தான் இருப்பீங்க போல், ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க. ஸோ இவங்க வந்ததுமே குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்க. அவர் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களை வியாடாக பார்த்துட்டு சரி டவுன் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ போய்ட்டு கிளாஸில் எடுக்கிறாரு. கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்தானே பேசுவாங்க. ஸோ அப்படியே உங்களையும் ஒரு சைட் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்துட்டு கண்ணடிக்கிறீங்க, ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எதோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி காதில் ரெட் கலரில் ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பக்கத்தில் ஒரு மனுஷன் உட்காந்து டென்ஷனோடு பார்த்துட்ருக்காரு. இவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டாரு ஜிமின். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
அப்படியே நான் நிறைய டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு ஜிமின் வந்து உனக்கு ஒன்று காட்டவா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா ஜிமினோட ஃபோனில் ஃபுல்லாக உங்கள் வீடியோ தான், எல்லாமே நீங்கள் இவங்க பார்த்து சேட்டை பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. எதுக்குடா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கா அப்படிங்கவும், பிளாக்மெயில் பண்ணதான். எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த செமஸ்டர் லீவில் வேறு எனக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குது. ஸோ ஐயா ப்ராக்டிஸ் பண்ண போகணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அப்படிங்கிறீங்க? அதுக்கு என்னவா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டி ஆடிட்டு இருக்காரு. அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு இவங்க கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்க கொஞ்சம் கூட டைம் இருக்காது. ப்ராக்டிஸ் இருக்குது, மேட்ச் இருக்குது. ஸோ நீ தான் முடிக்கிற. அப்படி முடிக்கலைன்னா இதை நான் காலேஜ் குரூப்பில் போட்டு விட்டுருவனே அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேசுகிற நீ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், மானமே போயிடுவோயேன், மரியாதையாக எனக்கு எழுதி கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேக்கை கழட்டி உங்கள் கையில் கொடுத்துட்டு பாய் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஸோ ஜிமின் வீடு வேறு பக்கம், உங்களோட வீடு வேறு பக்கம் தான் இருக்கும். பட் ஒரே பஸ் தான், ஓகேவா? ஸோ ஒரே ரூட் தான். நீங்கள் போய்ட்டு வீட்டில் போய்ட்டு உட்காந்து மாங்கன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க. இந்த செமஸ்டர் லீவில் இவங்க வேறு பார்க்க முடியாது. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி, நீங்கள் காலேஜ் தான் போகிறீங்களா, செகண்ட் இயர் படிக்கிறீங்களே, ஒரு நல்ல வரனாக இருக்குது, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த லீவ்லேயே வந்துட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுது, ஒன்றுமே முடியல. அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ உங்களால் வந்துட்டு அவங்கள மீறி எதுவும் பேச முடியாது. அப்படியே வந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. என்னடா இது இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் நம்ம ஆள் வந்துட்டு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு இல்லையா, ஸோ ப்ராக்டிஸில் இருப்பார், ஃபோனே எடுக்கலை. கடவுளே எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, இவன் தான் ஐடியா கொடுப்பான்னு பார்த்தா இவனும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாம் டக்குன்னு ஆகுது உங்களுக்கு. நான் கடவுளே போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொன்னீங்க, அம்மா எனக்கு இப்போ எதுக்குமா காலேஜாவது முடிச்சுக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அம்மா சாமி எனக்கு தெரியாதடி அம்மா, உன்னோட அப்பாவாச்சும் நீயாச்சு, என்னால் எது பேச முடியாது அப்படின்ட்டு அவங்க கை வச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இவங்க பிடிச்சிருக்கோம்ல. இப்போ தான் என் லைஃப்பில் காதலுங்கிற ஒரு வார்த்தை, ஒரு பூ மலர்ந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இப்படி புஸ்வான மாதிரி போகும் நான் நினச்சி கூட பார்க்கல, கருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு இப்படியெல்லாம் டைலாக் வருது. ஸோ கரெக்டாக ஜிமினும் கால் பண்ணியிருப்பாரா. ஸோ அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன ஜிமினா, எனக்கு இப்போ தான் என்னோடய லைஃப்பில் காதலுங்கிற பூ பூச்சிச்சு, ஆனால் அதுக்குள்ளே அது கருகி போச்சுடா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா, எந்த இடியும் பூ மேலே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விளாடாதடா, எந்த இடினா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்களா, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு செம சிரிப்பாக இருக்குது. ஆடாடா இது தெரியாமல் போச்சு, என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு கொல்ல போகிற ஜிமின், ஏதாவது ஐடியா சொல்லு, கல்யாணத்தை கேன்சல் பண்ணும், என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோ கால் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க. பார்த்தா பொண்ணு காலத்தில் நிற்கிறீங்க. என்னடி இன்றைக்கேவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா சீக்கிரம் ஐடியா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று பண்ணு, இப்போது உன்னை வந்துட்டு பொண்ணு பார்க்க வர்றாங்களே, ஸோ அந்த பையனை வந்துட்டு தனியாக பேசணும் கூட்டிகிட்டு வா. அப்போ எனக்கு வீடியோ கால் பண்ணு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஓகேவா? அப்போ வந்துட்டு கல்யாணம் கேன்சல் எப்படி அப்படிங்கிறாரு. சோடா ஆனால் ஃபோனை மட்டும் எங்கேயாவது வச்சுட்டு ப்ராக்டிஸ் போயிடாத, நான் சீக்கிரம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோனை பாக்கெட்லேயே வச்சுருக்காரு. நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கூட ஃபோன் அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. இப்படி தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு போய் நிற்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறீங்க. ஆனால் யாரும் மூஞ்சி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மண்டக்குள்ளே வந்துட்டு ஜிமின் சொன்னதே ஞாபகம் வருது. தனியாக பேச கூப்பிட்டு போகணும், அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கணும், தனியாக பேச கூப்பிட்டு போகணும், அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அம்மா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கு முன்னாடியும். ஸோ எல்லோரும் முன்னாடியும் சொன்னால் அவங்க டேடி இன்னும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ சரி என் கம்முன்னுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் நான் பேசணும் அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே தம்பி, கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதோ பேசணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த பையனும் எழுந்திரிச்சு வரான். ஸோ நீங்கள் என் ரூம் அங்கே இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நின்று போயிடுறீங்க. ஸோ பின்னாடியே அந்த பையனும் வரான். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேரெக்டாக ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க, வீடியோ கால். ஸோ ஜிமினுக்கு வீடியோ கால் பண்ணி, ஜிமினா கால் பண்ணிட்டேன்டா இடறா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் கால் எடுக்கிறாரு, பார்த்து வீடியோ கால் தான் பண்ணிக்கிறீங்க. ஓகே இப்போ வந்துட்டு இந்த ஜிமினோட ஆக்டிங் லெவலில் காட்ட வேண்டியவே நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்டையெல்லாம் கொஞ்சம் கேப் சொல்லிவிட்டு அவர் இப்படி ஒரு மரத்துக்கடியில் வந்து நின்றுட்டு அப்படி ஹேர்லாம் ரெடி பண்ணிவிட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணால் நீங்கள் ஜிமினா இந்த பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 நிமிஷம் இவர்கிட்ட மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வாங்கி ஃபோன் அப்படியே பார்க்குறாரு. ஜிமினும் வந்துட்டு அப்படியே தலைவர் மாதிரி கோதிக்கிட்டு அப்படியே வீடியோ கால் ஆன் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த பையன் கையில் ஃபோனை கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே
ஜிமினை அந்த பக்கம் பசங்க டே ஜிமி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவர் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஜிமின் சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டு இங்கே பாருங்கள் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் 1 வருஷமாக இல்லை 2 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் லவ், எங்கள் வீட்டில் லவ் இல்லை, அவ்வளோ லவ். அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன், நான் இல்லைனா அவள் செத்துருவா. ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கீழே போயிட்டு பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறோம் ப்ரோ, எங்கள் காலேஜில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி ஜிமின்னு சொல்கிறாரு. ஸோ சொன்னதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ், ஃபெமிலியரான வாய்ஸ் 2 பேர்த்துக்குமே உங்களுக்கு எப்படியோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப ஜிமினு அப்படியே அங்கேருந்து திரும்பி கேமராவை பார்த்தா ஃபோனில் யூங்கி, உங்களுக்கு நேரில் யூங்கி. அவ்வளோதான் 2 பேர்த்துக்கும் செம ஷாக்காக இருக்குது. பெப்பர் பேன் நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லவும் அப்புறம்ப்பா நீ இல்லைன்னா அவள் செத்துருவா, அவள் இல்லைன்னா நீ செத்துருவியா? இது எப்பத்துலேருந்து காலேஜுக்கே நீங்கள் லவ் பண்ணுறது தெரியுமா? எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, நானும் அந்த காலேஜில் தானே இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ஐயோ என்னடா இது, இவர் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு சனியம் பிடிச்சோ, இவளை என்னைக்கு பார்த்துரும் அன்னைக்கு பிடிச்சது எனக்கு சனியை. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, ஆள் யாருன்னு கூட பார்க்காமையா அப்படி ஃபோனை கொடுப்பா, இப்படி பண்ணிட்டாலே கடவுளே, இவன் சும்மாவே என் மேலே காண்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சார் அது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் வந்துட்டு கொடுக்க சார் அது ஜிமினுக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் தான் அவனை அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் 2 பேரும் அப்போ லவ் பண்ணுறீங்களா? சரி ஓகே நான் போய் கீழே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை போகாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அவன் தானே சொன்னால் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு, அப்புறம் எப்படி நான் அப்படின்னு சொல்கிறாரு. சார் விளையாடாதீங்க சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன், இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு ஐடியா வேணும்னு அவன்கிட்ட கேட்டேன், அவன் தான் இப்படி சொன்னான், ஆனால் நீங்களே வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபோனை கட்டே பண்ணிட்டாரு. ஆத்தாடி இந்த வேலைக்கு நமக்கு வேண்டாடா சாமின்ட்டு கட் பண்ணிவிட்டு அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மூடே போயிடுச்சு. கம்முன்னு போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இவங்கக்கிட்ட சார் நிஜமா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன எனக்கு மட்டும் என்ன இது உங்கள் வீடுன்னு தெரியுமா? கூப்பிட்டாங்க வந்தேன், ஆனால் பார்த்தா நீ சரி ஓகே இவ்வளோ நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருந்தாலேன்னு பார்த்தா நீ ஏதோ அவனை லவ் பண்ணுற, அவன் ஏதோ ஒன்றும் லவ் பண்ணுறேங்கிறீங்க, என்ன கதை அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள் சார், நான் எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன், நீங்கன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் அங்கேயே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இல்லை எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரியல, நான் நோ சொல்லிடுறேன் அப்படின்ட்டு கீழே போயிடுறாரு. நெடுன்னு உங்களுக்கு நான் என்ன கடவுளே, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி தான் விளையாடுவியா, கொஞ்சம் கூட உனக்கு கருணையே இல்லையா, சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த கூட இப்படி சோகத்தில் தான் வந்துட்டு முடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க சார் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே இவங்க கீழே போய் உட்காந்துட்டு அது இப்போ எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு நிற்கிறீங்க. இப்போ வந்துட்டு சரி ஓகே பேசி முடிச்சிட்டிங்களா, தட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் தட்டை எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் பயமாக இருக்குது, ப்ளீஸ் நோ மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனாச்சு இவங்க எந்திரிச்சு நின்றுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போச்சு எல்லாம் நாளைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ரிங் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு உங்கள் கையில் போட்டு விடுறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, இதுக்கு பேர் சர்ப்ரைஸே இல்லை, ஷாக் அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ இவங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காலேஜில் கோல்டாக பேசுவார், ஆனால் இங்கே நார்மலாக பேசுகிறாரு. உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஓஹோ இப்படி வேறு ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட் அந்த அன்றைக்கி சூப்பராக முடியுது. அந்த லீவெல்லாம் உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜாலியாக ஃபோன் பேசுறது அது இதுன்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஏய் நீ தப்பிச்சிட்ட, நான் மாட்டிட்டல, நீ அவன் வச்சு செய்வாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பேசாதடா அப்படின்னு சொல்கிறீங்க. இத்தனை நாள் பேசுகிறப்ப ஒன்றும் தெரியல, இன்றைக்கி பேசுகிறப்ப மட்டும் வலிக்குதோ அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க ஆமாம் ஓகே இவங்க ஃபோன் பண்ணுறாரு, நான் அப்புறமா பேசுகிறேன்ட்டு ஜிமின் கால் கட் பண்ணிட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் லீவெல்லாம் போகுது. ஸோ நீங்கள் காலேஜ் எப்படா திறப்பாங்க, ஸோ எப்படா நேரில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போவீங்க. கிட்டத்தட்ட காலேஜ் லிட்ரலி ஓப்பன் பண்ணுற டே வந்துடுச்சு. ஸோ ஜாலியாக கிளம்பி போகிறீங்க. உங்களோட அம்மா அப்பா நீ படிக்கிற காலேஜ் தான் வேலை செய்கிறாராமாம்மா, அப்புறம் தம்பி அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா என்னோட கிளாஸுக்கு தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னோட கிளாஸுக்கு ப்ரொஃபஸரா? வயசு என்ன, நான் வேறு வயசை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. வயசெல்லாமா முக்கியம், அவர் அழகாக இருக்கார்ல
அப்புறம் சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா, வயசெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7-8 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு ஃபோட்டோவில் பார்க்குறப்ப சின்ன பையன் மாதிரி இருக்கும்ல. ஸோ இப்போ நேரில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கார். அதனால வயசாக அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கல அதை பற்றி. பட்டு ப்ரொஃபஸர்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் யோசிச்சாங்க. பட் நீங்கள் வந்துட்டு எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாவும் சரி ஓகே, அவளுக்கு ஓகேன்னா நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, போயிட்டு நேராக வந்துட்டு எப்படா கிளாஸ்க்கு வருவார் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. கிளாஸ்க்கு வருவார், நீங்கள் எந்திரிச்சு சிரிச்சுட்டே விஷ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த சிடுமூஞ்சி மாறுமா என்ன, அந்த ஆங்கிரி பேர்ட் மூஞ்சி அப்படியே தான் இருக்குது. குட் மார்னிங் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஸோ போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. கொஞ்சம் கூட உங்களை திரும்பியே பார்க்கல. உங்களுக்குன்னா கடுப்பாகுது. நைட்டில் ஃபோனில் அப்படி பேசுகிறான், காலையில் வந்து என்ன மூஞ்சி பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. என்னடி ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் பேபி கால் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லுவேன், மூஞ்சி இப்படி காட்டிகிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட சிரிக்கல அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. உங்களுக்கு எச்சா கடுப்பாகுது, வாயை மூடுறா, ஏதாவது பேசுனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி தான் அந்த கிளாஸ் எல்லாம் முடியுது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேபினாவது போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தூக்கிட்டு கேபினுக்கு போகிறீங்க. போனதுமே சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சார் இல்லை சாரி யுங்கி அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்படிங்கிறாரு. சார் அப்படின்னு சொல்லவும் ப்ரொஃபஸர் சார் ஓகேவா, சும்மா பேசலி கூப்பிட்றீங்க உங்கள் இஷ்டத்துக்கு அப்படிங்கிறாரு. என்னாச்சு இவருக்கு, ஒரு வேளை நம்ம பார்த்தது இவரா இல்லை வேறு யாராவதா அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஸோ இவங்க வந்துட்டு என்ன டவுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி கோபமாக பேசுகிறீங்க, இவ்வளோ நல்லா தானே பேசுனீங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ என்ன மிஸ்டேக் பண்ண, நான் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு கோபமாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது கிளம்பு அப்படின்னுறாரா. ஸோ கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. புக்கால தூக்கி அங்கேயே எரிஞ்சிட்டு போயிடுறீங்க. ஸோ இவங்க பார்க்குறாரு, என்னடா எப்படி கோவப்பட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பார். ஆனால் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, அப்படியே புக்கெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு போயிட்டீங்க. ஸோ அதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இனி போய் சாயந்தரம் சமாதானப்படுறது கஷ்டம் போலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்படி தான் நீங்கள் கிளாஸ்லாம் போயிட்டு லஞ்ச் பிரேக் முடியுது, காலேஜ் டைமும் முடியுது, வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போகிறப்போ காலேஜ் பஸ்ஸில் தானே போவீங்க. ஸோ காலேஜ் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கால் வருது இவங்ககிட்ட இருந்து. எடுக்கவே இல்லையே, திருப்ப கால் பண்ணுறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட அட்டன் பண்ணவே இல்லை. திரும்ப வீட்டுக்கே போயிட்டீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, அட்டன் பண்ணி பேசு அப்படிங்கிறாரு. முடியாது போடா, என்னை எப்படி இன்சல்ட் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் போயிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் வந்துகிட்டே இருக்குது, எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் கோவம் வந்து கட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் கட் பண்ண திரும்ப பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் நீங்கள் எடுக்கவே இல்லைன்னு உங்களோட அம்மா அப்பாவோட ஃபோனுக்கெல்லாம் கால் பண்ணி ஒயனுக்கு கால் போகலை, கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்களும் ஒயன் இந்தா தம்பி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தராங்க. நீங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க. என்னடி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அவங்க கொஞ்சம் குளிச்சுட்டு பார்ப்போம்ல அப்புறமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அவங்க வேறேன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் காலேஜ் போனால் இவங்க வந்து நார்மலாக இப்போ கொஞ்சம் சிரிக்கிறாரு, ஏன்னா டென்ஷன் ஆகிட்டீங்களா அதனால். ஆனால் நீங்கள் சிரிக்கல, மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறீங்க, பேசவே இல்லை. அவரும் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறப்பல உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்டே பேசுகிறீங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த பக்கம் வேறு பக்கம் பார்க்குறீங்க, புக்கை பார்க்குறீங்க. அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் படிக்க சொல்லிட்டு அவர் உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துருப்பார். ஸோ உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் ஜிமின் கிட்டேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்டே விடாமல் பேசிகிட்டே இருக்கவும் இவங்க கடுப்பாயிடுது. ஜிமின் ஏஞ்சி வெளில போ, கெட் அவுட், என்ன பேச்சு வேணி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. ஸோ உடனே நீங்கள் எந்திரிச்சு சார் நான் தான் அவர்கிட்ட பேசினேன், ஸோ நாங்கள் 2 பேரும் தான் பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு வெளில போயிடுறீங்க. வெளில போயிட்டு ஜிமின்கிட்டே பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் சொல்கிறாரு, உன் பாதிக்கு என்ன உருகா ஆக்காதடி, கம்யூனிட்டி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. பின்ன என்ன, அன்றைக்கி நேற்று என்னமோ அப்படி கொஞ்சம் காட்டிட்டு போனால் ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி கேபினுக்கு போய் பேசலான்னு போனால் அப்பவும் கொஞ்சம் காட்டுறான். எனக்கு என்ன வெக்கமான ரோசம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ இன்றைக்கி கிளாஸ் முடிச்சு போகிறப்ப வைன் இந்த புக் எடுத்துகிட்டு என்னோடய கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் போகவே இல்லை. ஸோ ஜிமின் வந்துட்டு ஏதாவது பேசாத, பிரச்சனை பண்ணிக்காதீங்க, இப்போ தான் அவனுக்கு பிடிச்சி தான் இருந்துச்சு, அவரை ஏதோ சும்மா பண்ணியிருப்பார் விளையாட்டுக்கு, அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாத போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின் ரச்சு தாங்க முடியாமல் புக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ போனால் கேபினில் உட்காந்துட்டு வாங்க வைன் அப்படிங்கிறாரு. என்னங்க சார் சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறாரு. அந்த சாக்லேட் ஓகே ஸோ நீங்கள் அந்த சாக்லேட்டை பார்த்துட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு தான் அப்படின்னு சரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் சார்
எதுக்கு கூப்பிட்டீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள். இது காலேஜ், ஓகேவா? நீங்கள் எதுக்கு எனக்கு சாக்லேட் தரீங்க? எதுக்கோ அதுக்கும் ஏதாவது இருக்கா என்ன? புக்கு கேட்டிங்க, கொண்டாந்து கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி தும்முன்னு அந்த பெஞ்ச் மேலே வச்சுட்டு போயிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சும்மா விளாட்டுக்கு பண்ணதுக்கு இவ்வளோ கோவப்படுறா, இவ்வளோ வச்சு நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அப்படியே வந்துட்டு வச்சுட்டே இருக்காரு, பேக்லேயே வச்சுக்கிட்டாரு. சரி அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இன்றைக்கும் வந்துட்டு நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் போகிறப்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் எடுக்கவே இல்லை, கட் பண்ணி விடுறீங்க. வீட்டுக்கு போனோம் கால் பண்ணிட்டே இருக்கவும் நீங்கள் கட் பண்ணிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே வேறு 2 நாள் காலேஜ் லீவா? ஸோ இப்போ இவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியல. ஸோ அப்படியே கால் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு 2 நாள் வந்துட்டு இப்படி தான் போகுது. ஸோ ஒரு நாள் வந்துட்டு இப்படியே போயிடுது லீவில். கால் பண்ணி நீங்கள் எடுக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டேவும் கால் பண்ணிட்டே இருக்காரு, நீங்கள் கட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரெடியாகடா வெளில போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடியாக இருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு எந்நேரம் போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உள்ள போகிறீங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கீங்க. அவ்வளோதான். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து காலே வரலை. சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு போய் டிவி ஆன் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஃபுல்லாக ரெடியாக தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ கதவை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்களும் வந்துட்டு போய்ட்டு அம்மா கதவை தட்டுறாங்க போய் தரமா அப்படிங்கிறீங்க. சோம்பேறி கழுத, நீ அங்கே வெட்டியாக தானே உட்காந்துருக்கா, போய் திறக்க மாட்டியா? இது கூட நான் வந்து திறக்கணுமா அப்படின்னு அவங்க ஒரு சத்தம் போட, அவா சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தா யூங்கி அப்படியே உங்களுக்கு கோவம் வருது. ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பேசலை, அப்படியே வானும் சொல்ல எதுவும் சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு யாரடி அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா யூங்கி மாப்பிள்ள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு சரி வயன் கிளம்பு அப்படிங்கிறாங்க. நீ கிளம்பலையா, நீ என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எதுக்கு, நீங்கள் 2 பேர் தானே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் உங்களுக்கு செம கோவம். நான் எதுக்கு அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதே நடி பம்பா போச்சு. தம்பி தான் நாங்கள் வெளில போகணும் கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே ரெடியாக சொல்கிறேன், கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். போயிட்டு வாங்க, கொஞ்சம் நல்லா பேசி பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஆனால் யூட்லி இருந்துட்டு சிரிச்சிட்டே சரி ஓகே போகலாமா வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட வரீங்க. ஏன்னா உங்களோட அப்பா வேறு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக. ஸோ அவர் வந்திருக்கிறப்போ போக மாட்டேன்னு சொன்னால் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவுக்கு எதாவது திட்டுவாங்கன்னு நினச்சி பயந்துட்டு போகிறீங்க. ஸோ போகிறப்போ காரில் வந்திருப்பாருன்னு பார்த்தா வண்டியில் வந்திருக்காரு. கார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. காரு டீசல் அதிகமாக செலவாகும், வண்டியாக இருந்தால் பெட்ரோலோட போயிருமேன்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பிடிச்ச நாய் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஏறி உட்காடுறீங்க. ஸோ சும்மா போகிற வழியெல்லாம் பிரேக்காக போட்டே இருக்காரு. அங்கே ஸ்பீட் பிரேக்கரே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்துச்சுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக வந்துட்டு பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் போயிட்டு கையை கட்டி நின்றுட்டீங்க இறங்கி. உங்களுக்கு அவ்வளோ கோவம். ஸோ இவங்க வந்துட்டு அப்படின்னாடி உனக்கு அவ்வளோ கோவம், சும்மா விளையாட்டுக்கு பண்ண என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு, அதுக்கு நீ இப்படியா வாரக்கணக்கில் பேசாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை அயன், சாரி அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் சாரி நீங்களே வச்சுக்கோங்க, அவ்வளோ நாள் லீவு. ஸோ அந்த லீவில் ஜஸ்ட்டு ஃபோன் கால் தான் பேச முடிஞ்சிச்சு, பார்க்கவே முடியல. ஆசையாக நான் பார்க்கலான்னு வந்து ஹாய்ன்னு சொன்னால் அப்படி மூஞ்சி காட்டுறீங்க. சரி ஓகே கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லி கேபின் வந்தால் அப்படி பேசுகிறீங்க. அப்போது என்னை பார்த்தா என்ன அலையிற மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ கோவம் வந்து பேசுகிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருவோம் என் பப்ளிக் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப கோமாவே அப்படியே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. அப்படியே மதியம் ஆகுது, ஈவினிங் ஆகுது, 2 பேரும் எந்த பக்கம் போகிற மாதிரி தெரியல. நீங்களே பார்க்குறீங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துருக்கிறது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. நைட் போகலாம் அப்படிங்கிறாரு. அவ்வளோ நேரம் இருந்தால் எங்கள் அப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் பெர்மிஷன் கேட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு, எதுக்கு இப்படி வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுக்கிறீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் கொஞ்சம் அதாவது நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க. இவங்க வந்துட்டு உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமான்னு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் எதையும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்படியே நைட் ஆகுதா. ஸோ நைட் ஆகிறப்போ அந்த பக்கம் வந்துட்டு இவங்க இருந்துட்டு சரி ஓகே வா வாயின் போகலாம் அப்படிங்கிறாரு. காலையிலேருந்து கூட்டு வந்து அப்படி மண்டைக்காய வச்சுட்டு போகலாமா கருமம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு நீங்கள் நடக்கலான்னு ஆரம்பிக்கிறப்ப அவர் பின்னாடி தான் உங்களோட கண்ணை பொத்திக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க இவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜஸ்ட் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு இடத்துல போய் நிற்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் நின்றுட்டு அப்படியே என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அந்த பீச்சில் செம்மையாக வந்துட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நல்லா லைட் செட்டிங்லேயே வந்துட்டு உங்களோட ஃபேஸ் ஓகேவா, உங்களோட ஃபேஸை லைட்டு சின்ன சின்ன அந்த சீரியல் பல்ப் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வச்சு அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி ஒரு இது மாதிரி அந்த பீச்சில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஒரு மாதிரி அதையே பார்த்துட்டே இருக்கீங்க. கீழே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னோட பர்த்டே இன்றைக்கி தான், உனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அது எப்படி ஒய்ஃபோட பர்த்டே கூட தெரியாமல் இருப்பாங்களா? ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, அது உங்களுக்கே மறந்துருக்கும் கோவத்தில் இருந்தங்காட்டிக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு இருந்து பின்னாடி இருந்து நிறைய பேர் வர மாதிரி இருக்குது. யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிமின் வராரு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு சாங் பாடிட்டு வராங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி செம சர்ப்ரைஸாக இருக்குது. இது வரைக்கும் உங்களோட பர்த்டே இப்படியெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணது கிடையாது. இப்படி பீச்சில் உங்களோட ஃபோட்டோவே வர மாதிரி அப்படியெல்லாம் வச்சு ஸோ நீங்கள் கேக் கட் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு நைஃபெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ ஜிம்மிலாம் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிஃப்டெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பஃபே சிஸ்டம் மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பர்த்டே பார்ட்டிக்கு வந்த எல்லாத்துக்குமே. ஸோ அப்படியே தான் நீங்கள் கேக் கட் பண்ணுறீங்க. ஸோ கேக் கட் பண்ணுறப்போ இவங்க வந்துட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பட்டாசு இருக்குல்ல, கிராக்கர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அப்படியே வானத்தில் போய்ட்டு வெடிக்கும்ல, ஸோ அது அப்படியே போயிட்டு வெடிக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அது ஒரு கிராக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கலர் நைட்டில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது வெடிக்கிறப்போ அதுலேயும் உங்களோட ஃபேஸோட இதுதான் வருது. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் நிறையா பட்டாசு வந்துட்டு வெடிக்குது. ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்களோட ஃபேஸ், அதுக்கு கீழே ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பட்டாசாக வந்துட்டு லைட்டாக வெடிக்குது. ஒன்றில் ஃபேஸ் தெரியிற மாதிரி வந்திருக்கும், இன்னொன்று ஹாப்பி அட்ல பர்த்டே அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வந்துட்டு வெடிக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு ஆன் பண்ணுறாங்க. ஸோ இது பட்டாசெல்லாம் வந்துட்டு பற்றி வைக்கிறது நம்ம ஜிமின் தான். வைன் இதை முதல்ல நல்லா கவனிச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறீங்களா? ஸோ வந்துட்டு அது பற்ற வைக்கிறாரு. ஸோ அது போய் வெடிக்குது. வெடிக்கிறப்போ மை கியூட் வைஃப் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படியே ஷையாக வருது. அப்படியே ஓடி போயிட்டு உங்களோட அம்மா பின்னாடி நிற்கிறீங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஹாப்பியாக இருக்கலடா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட பர்த்டே செம்ம ஹாப்பியாக போகுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு சாப்பிட போயிருப்பாங்க. அண்ட் ஜிம்னும் வந்துட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருப்பார். ஸோ ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ வந்துட்டு இவங்க நீங்கள் தான் இருப்பீங்க. சும்மா பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப கோவமா இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் இல்லை இப்போ இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாரா. ஸோ நீங்கள் இருந்துச்சு பட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது ஓகே நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறீங்க. அப்படின்னா நீ என்னை மன்னிச்சதுக்காக நான் உனக்கு தேங்க்ஃபுல்லாக ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு உட்காடுறாரு. ஸோ முட்டி போட்டு நிற்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவர் ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்துட்டு அழகாக பிளாட்டினமில் வந்துட்டு டைமண்ட் ஏதோ இது வச்ச மாதிரி ஒரு சின்ன ரிங் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. என்னோடய க்யூட் வைஃபுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எடுத்து அவரே உங்களுக்கு கையிலலாம் போட்டு விடுறாரு. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டில் ரிங் போட்டிருப்பாரு. இப்போ இன்னொரு கையில் போட்டு விடுறாரு. உன்னோட இந்த விரலுக்கு இந்த ரிங் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்படி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி கண்ணை மூடு அப்படிங்கிறாரு. கண்ணை மூடிக்கிறீங்க. அந்த அடுத்து வந்துட்டு உங்களுக்கு உங்களோட நெக்கில் ஏதோ படுற மாதிரி இருக்குது. ஸோ கண்ணை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களோட ஒரு சின்ன பிளாட்டினம் நெக்லஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு அழகாக ஒரு செயின் இருக்குது, பிளாட்டினம் செயின். அதை அப்படியே உங்கள் அழகாக கழுத்தில் போட்டு விடுறாரு. ஸோ உங்கள் பின்னாடி நின்று அவர் அந்த கொக்கியை போட முடியாமல் போட்டுட்ருக்காரு. போட தெரில பயன்படுத்தி. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னோட பர்த்டே இல்லையா, ஸோ அதை கிஃப்ட் பண்ணேன். எல்லா பர்த்டேக்கும் இப்படியெல்லாம் கிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறனால கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அழகாக இவங்க வந்துட்டு சாங் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு சாங் போடுறாங்க. உடனே வந்துட்டு அந்த இடத்துல அழகாக உங்களோட கையில் பிடிச்சி டான்ஸ்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
என் ஒய்ஃப் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக உங்களை சுற்றி சுற்றி விட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அழகாக இவங்க பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. இதுலேயோ ஆரம்பித்து இதுலேயோ கொண்டு போயிட்டேன். சரி, ஓகே. ஃபைனலாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஏதாவது கரெக்ஷன் நினச்சினாலும் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே டியர். ஸோ சராங்க. டியர், அப்புறம் கொஞ்சம் அந்த வீடியோவில் வந்துட்டு பேசுகிறப்போ கொஞ்சம் சவுண்ட் வந்திருக்கும், மன்னிச்சிக்கோங்க. திடீர்னு என்னோட அந்த கரும்பு பிடிச்ச ஃபேனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி கிச்சன் சவுண்ட் போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் அந்த சவுண்ட் வந்திருக்கும். ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. சராங்க.